ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தைப்பூசத்தோட முதல் நாள் வேறு ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ஆக்சுவலாக உடம்பு சரியில்லை தான், பேக் பெயின் தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருக்கலாமா வேண்டாமான்னு ஒரே ஆசோலேஷனு. பரவாயில்ல, இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முருகர் கூட இருக்காருங்கிற தைரியத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். என்னால் செய்ய முடியல. ஆனால் பல்ல கடிச்சிட்டு கொஞ்சம் வாசல் க்ளீன்லாம் பண்ணிவிட்டு, வாசலுக்கு மாக்கோலம் போட்டு பூஜை மாதிரி கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு நெய் இருந்தது. அதனால் 6 சட்கோண கோலம் போட்டு தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் போட்டுட்ருக்கேன். நெய் இருந்த நெய்யெல்லாம் எல்லாமே தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் போட்டேன். எப்படியும் 6 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கு எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு வாசல் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டு தீபம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. இப்படியே ஒரே ஆளாக செய்கிறதுனால தான் உடம்பு சீக்கிரமாக டயர்டாகிடுது. பொங்கலில் அதிகம் வேலை செஞ்சதுனால உடம்பு ரொம்ப டயர்டாகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கேன். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. காலையில் நேரமே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறைக்கு இந்த மாதிரி செய்கிறது. அன்றைக்கி சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே 21 பிப்ரவரி 21 நாள். அதனால் அன்றைக்கி 6 பூ கிடச்சிது. 6 பூவில் முருகருக்கு அர்ச்சனை பண்ணுறேன். ரோஸு, இது வெள்ளை செவந்திலே கலர் கலராக கிடச்சிது. அதனால் 6 பூ. அப்புறம் கொஞ்சோண்டு செவ்வரளி எடுத்துக்கிட்டேன். செவ்வந்தி ரோஸோடு சேர்த்துனா 5 பூ தான் வருது. கொஞ்சோண்டு அரளிப்பூ எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு அரளிப்பூ முருகருக்கு 6 இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுனால 6 பூ எனக்கு கிடச்சிது. ரொம்பவும் மனசுக்கு நிறைவாக இருந்தது. அதனால் 6 தீபம் ஏற்றிருக்கேன். முடிஞ்சால் சண்முக கவசம் கேட்பேன், இல்லைன்னா வாயால் பாடுவேன். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா, வீரவேல் முருகருக்கு அரோகரா, ஞானவேல் முருகருக்கு அரோகரா, பாலதண்டாயுத பணிக்கு அரகர 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 அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, முகனுண்டு எமில்லை மனமே முருகா, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே. முருகா, இதான காப்பாற்றணும். இன்றைக்கி பழம் இருந்தது. அதனால் பழம் வச்சு இன்றைக்கி நெய்வேத்தியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழம் வச்சு கற்பூர ஆராத்தி காட்டுறேன். கற்பூர ஆராத்தி காட்டும்போது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. காலையில் எந்திரிக்கவே முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் எப்படியும் எந்திரிச்சு சமாளிச்சிட்டேன் இன்றைக்கி. சரி, எப்படியும் சாப்பாடு லேட்டாக தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போய் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் போட்டாச்சு. ஊதுபத்தியும் பற்ற வச்சாச்சு. அடுத்தது கற்பூர ஆரத்தி தான் பெண்டிங்கு. கற்பூர ஆரத்தி காமிச்சதுன்னா பூஜை முடிஞ்சுது. நான் வேல்மாறல் எப்படியும் படிப்பேன். நான் ரெகுலராக வேல்மாறல் படித்தா என் பூஜை முடிஞ்சுது. பையன்தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். வேல்மாறல் படிக்கும்போது வீடியோ எடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம், எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. கற்பூர ஆரத்தி காமிச்சிட்ருக்கேன். எல்லா சாமிக்குமே கற்பூர ஆரத்தி காட்டுவேன் நான். அப்புறமே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். சாம்பிராணி போடலான்னு இருந்தேன். எனக்கு சாம்பிராணி போட சுத்தமாக டைம் இல்லை. அதனால் சரி, ஊதுபத்தியே பற்ற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊதுபத்தியே பற்ற வச்சுட்டேன். இன்றைக்கி 6 பூ எடுத்ததுனால இன்றைக்கி 6 பூவால் அர்ச்சனை பண்ணேன். உன்னால் முடிஞ்சால் 6 பூ வச்சு இது பண்ணுங்கள். 6 பலகாரம் செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக கொடுங்க. செவ்வாய் வெள்ளியாவது இந்த 6 இதை பண்ணுங்கள். இது எல்லா சாமிக்கும் தீபாராதனை, கற்பூர தீபாராதனை காமிக்கிறேன். அயோத்தி ராமர் காலண்டர் ஒருத்தர் கொடுத்தாங்க, தெரிஞ்சவங்க. அதுவுமே வீட்டுக்கிட்ட ஹாலில் மாட்டியிருக்கேன். நான் இந்த தை மாதம் ரொம்ப குளிர் அதிகமாக இருந்தது, மார்கழி விடவே. நான் குளிர் பார்த்து என்ன பண்ணுறது, நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சா எல்லா வேலையும் முடிஞ்சிடும். எந்திரிக்கிற வரைக்கும் தான் சலுப்பாக இருக்கும். எந்திரிச்சா எல்லா வேலையும் ஈஸியாகிடும். அப்புறம் துளசி மாடத்துக்கும் காமிச்சு பூஜை முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.